இயந்திர நடவு பண்ணணும்னா நடவு வயலை எப்படிங்கய்யா தயார் அதான் நாம சாதாரணமா இயந்திர நடவு பண்ணும்போது அந்த கேஜ் வீல்ல போட்டுதான் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா கேஜ் வீல் போடும்போது என்னங்கன்னா ரொம்ப ஆழமா போயிடுது. ஆனா இந்த மெஷின் நடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிலத்துல நடும்போது ரொம்ப ஆழமா அதிகறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால ஓரளவு கொஞ்சம் மேல இருக்கும். அப்ப நீங்க கேஜ் வீல் பண்ணும்போது ஆழமா போயிடுச்சுன்னா எந்திர நடவு நடும்போது அந்த வேர் பிடிப்பு இருக்காம அப்படியே தண்ணியில அப்படியே சாஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேஜ் வீல்ல. அதனால ரொட்டாவேட்டர் 2 சால் ரொட்டாவேட்டர் ஓட்டினா அது மேலாக தான் அது ஓட்டணும். ஆனா சேர் நல்லா அருமையா சேர் வரும். 2 சால் அதை ரொட்டாவேட்டர்ல ஓட்டிட்டு மற்றபடி இந்த மரிசி இதெல்லாம் சரி பண்ணிட்டு 3ஆவது சால் ஓட்டும் போது ரொட்டாவேட்டர்ல ஓட்டிட்டு பரம்பு ஓட்டிட்டு பண்ணா உண்மையிலே நல்லா இருக்கும். பரம்பு ஓட்டினா கரெக்டா இயந்திர நடவுக்கு நம்ம ஒரு நேர்த்தியா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கேஜ் வீல தவிர்க்கணும். கேஜ் வீல் தவிர்க்கணும். ஏன்னா ஆழமா போயிடும். ஆழம் இப்போ இயந்திர நடுவும் போது ஆழமா போயிடுச்சுன்னா இந்த வேர் பிடிப்பு வராது, பயிரும் வைக்க முடியாது. ஆமா பயிர் வைக்க. ஏன்னா லேசா இருக்கிறதுனால பயிர் நிக்காது முதல்ல. ஓகே, நம்ம ரொட்டேட்டர் சேற்று உழவு ரொட்டேட்டர் உங்களுக்கு ஓரளவு மேலா ஓட்டுது. ஆனா சேர் நல்லா பண்ணிடுது. ஆனா பரம்பு பண்றதப்ப எப்படி மாடு வச்சுதான் மாடு வச்சுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். மெஷின்ல இருந்தாலுமே பண்ணலாம், ஒன்னும் தப்பு ஒண்ணும் இல்லை. ஓகே, ஏன்னா நமக்கு இயந்திர நடவுன்னு நாம நினைக்கிறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா நடவு நடும்போது ஆகக்கூடிய செலவினங்கள் குறைக்கணும். மெயினா விவசாயிகளுக்கு என்ன செலவினங்கள் பெரும் வருமானம் கிடையாது. இதுல செலவினங்களை குறைக்கணும். அதனால அவங்க காஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவோம். பட் லேபர் பொறுத்தவரை எக்ஸலண்ட். இது நமக்கு லேபர் உண்மையிலே இயந்திர நடவு பெஸ்ட். அதுல சந்தேகமே கிடையாது. சேவ் ஆகுது, நிச்சயமா சேவ் ஆகுது. அப்ப அவங்க கிட்ட போறது, நெகோசியேட் பண்றது, முன்னாடி வந்த பிறகு அவங்க முன்னாடி நம்ம பார்கெயின் பண்றது, அந்த வேலை பூரா முடிஞ்சு இன்னொன்னு அவங்க லேபர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களான்றது பெரிய ஒரு மென்டல் ஒரியா போயிருது. இது அந்த பிரச்சனையே கிடையாது. வராங்க 2 மணி நேரத்துல நீட்டா நட்டுட்டு போயிடுறாங்க. நமக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் கொடுத்துருந்தீங்க? நாங்களே வாங்கி பண்ணேன். இந்த 2.5 ஏக்கருக்கு 25 கிலோ நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி கொடுத்துட்டேன். செப்டம்பர் இது 18 நாள் பயிரே நட்டுனாங்க. 18 நாள் பயிரே நட்டோம். அவங்க 18ல இருந்து 21 நாள் சொல்றாங்க. 18ஆவது நாள் பண்ணா அருமையா தான் போயிடுச்சு. ஒன்னும் எந்த விதத்திலும் நட்டதுனால எந்த பாதிப்புமே ஏற்படல. நீங்களே பாருங்க, சாதாரணமாக நல்லா இருக்கு. ஐயா, இயந்திர நடவு விவசாயிக்கு சாதகமா, விவசாயிக்கு நன்மை தருமா? நிச்சயமா சாதகம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு லேபர் சுத்தமாவே இல்ல. லேபர் சுத்தமாவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்கிற உழவுல வர தொழிலாளர் எல்லாம் வயது முதிர்ந்தவங்க தான் வராங்க. ஆள் இல்ல. வெறும் முதியவர்களை வச்சுட்டு நீங்க விவசாயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இனிமே வர ரொம்ப குறைவு. எதிர்காலத்துல விவசாயம் எப்படிங்க ஐயா இருக்கும்? விவசாயம் இப்ப சிறு சிறு விவசாயிகள் இருக்குதுங்க. காலப்போக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இயந்திரமயம் ஆகும்போது சின்ன நிலத்தை வச்சுக்கிட்டுலாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் இனிமே முடியாதுங்க. வருங்காலம் விவசாயம்ன்றது 10 ஏக்கர் 100 ஏக்கர் அந்த மாதிரிதான் விவசாயம் பண்ணாதான் முடியுங்க. ஏன்னா ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்தா அப்படிதான் வரும்.